இன்றைய செய்திகள். தமிழக அரசு இன்று பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாகம் என பல துறைகளில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் அந்த முக்கிய அறிவிப்புகளை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். மாணவர்களுக்கு பயணச் சலுகை. பள்ளி சீருடையில் செல்லும் மாணவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் எவ்வித கட்டணமுமின்றி பயணம் செய்யலாம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கும் இந்த சலுகை உண்டு. மாணவர்கள் தங்களது கல்வி நிறுவனங்கள் வழங்கிய அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து இந்த சலுகையை பெறலாம். வருமான வரித்துறை அதிரடி. ஜூன் 1 முதல் வருமான வரித்துறையின் விதிகளில் சில முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இனி ரூபாய் 50,000க்கு மேல் வங்கியில் ரொக்கமாக டெபாசிட் செய்யும் போது பேன் கார்டு கட்டாயமில்லை. சொத்து பரிவர்த்தனைகளுக்கான பேன் கார்டு வரம்பு ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ரூபாய் 45 லட்சத்திற்கு மேல் சொத்து வாங்குபவர்களுக்கு மட்டும் பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் படிவம் 60க்கும் பதிலாக படிவம் 97 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சோலார் பேனல் விதிகளில் மாற்றம். வீடுகளில் சோலார் பேனல்களை அமைக்கும்போது அரசு அங்கீகரித்த பட்டியலிலிருந்து மட்டுமே மாடல்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அரசு அங்கீகரிக்காத சோலார் பேனல்களை பொருத்தினால் இனி மானியம் கிடைக்காது. அரசு ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக். அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை ஜூன் 1 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் காலை 10 மணிக்கு முன்னதாக பணிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும். தாமதமாக வரும் ஊழியர்களின் விவரங்களை உயர் அதிகாரிகள் எளிதாக கண்டறியும் வகையில் இந்த தொழில்நுட்பம் உதவும். கல்லூரி மாணவர் சேர்க்கை. அரசு கலை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்காக மீண்டும் விண்ணப்பிக்கும் முறை ஜூன் 1 முதல் தொடங்குகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை இணையதளம் வாயிலாக மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். வானிலை எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர், திருப்பூர், சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், தர்மபுரி, மதுரை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். மீனவர்கள் ஜூன் 2 வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மின்சார ரயில் கால அட்டவணை. சென்னையில் ஜூன் 1 முதல் புதிய கால அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை கடற்கரையிலிருந்து அதிகாலை 3:50 மணி முதல் ரயில் செங்கல்பட்டுக்கு புறப்படும். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.